ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு சங்கீதம் 121 3ஆம் வசனத்தில், உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். ஆம், தேவன் தம்முடைய ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அப்படி உடன்படிக்கை செய்யும் போது அவர் அவருடைய தரப்பில் என்னென்ன காரியங்களை எல்லாம் அவர் செய்கிறார் என்று தன்னுடைய ஜனங்களுக்கு அந்த உடன்படிக்கையின் அறிக்கையிலே அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அந்த ஒரு அறிக்கையின் ஒரு அம்சம்தான், தேவன் தன்னுடைய ஜனங்களை ஒரு நாளும் விழவிட மாட்டார். அவர் எப்பொழுதுமே அவர்களை காக்கிறவர். ஆம், இந்த இடத்துல ஒரு சறுக்கலின் பாதையில் ஒரு விதமான போராட்டத்தின் பாதையில் அவருடைய உடன்படிக்கையின் பிள்ளைகள் நடந்து செல்லும்போது தேவன் அதை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார். இரவும் பகலும் கண்காணித்து கொண்டிருக்கிறார். அப்படி சறுக்கல் வரும்போது உடனடியாக தன்னுடைய கரத்தை கொடுத்து அவர் தூக்கி விடுகிறார். இப்படிப்பட்ட அன்பான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இதை மனதில் கொண்டு அவருக்கு உண்மையாய் நாம் செவி கொடுத்து அவரை நாம் பின்பற்றுவோம். நமது தேவன் நம்முடைய ஆவிக்குரிய பாதுகாப்பை மாத்திரமல்ல, நம்முடைய சரீர பாதுகாப்பையும் அருளி செய்கிற தேவனாக இருக்கிறார். இது அவருடைய உடன்படிக்கையின் ஒரு அம்சமாக இருக்கிறது. ஆமென்.